வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் சந்தாலி மொழிக்கான ஒல் சிக்கி எழுத்து வடிவத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார். முன்னதாக சந்தாலி பழங்குடி மக்களின் ஜகர்தான் பிரார்த்தனை தளத்தில் அவர் வழிபாடு செய்து ஒல் சிக்கி எழுத்து முறையை உருவாக்கிய பண்டிட் ரகுநாத் முர்முவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 22வது பார்சி மகா சந்தாலி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் தமது தாய்மொழியான சந்தாலியில் பேசுகையில் ஒல் சிக்கி எழுத்து வடிவில் இந்திய அரசியல் சாசனத்தின் சந்தாலி மொழிபெயர்ப்பு வெளியாகி இருப்பதை பாராட்டினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களையும் ஒல் சிக்கி எழுத்து வடிவில் பயன்படுத்த தேவையான வசதிகளை உருவாக்கினால் இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை ஒல் சிக்கி எழுத்து வடிவில் பார்க்க முடியும் என தான் நம்புவதாகவும் இதனால் சந்தாலி மொழி மேலும் ஊக்கம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒல் சிக்கி எழுத்து வடிவை உருவாக்குவதில் பண்டிட் ரகுநாத் முர்மு மேற்கொண்ட முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பாராட்டினார். ஒல் சிக்கி எழுத்து வடிவை பயன்படுத்தி சந்தாலி மொழியில் பல படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்களையும் விழாவின் போது அவர் கௌரவித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி இயந்திரங்கள், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொடர்புகளால் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் தாக்கம் ஏற்பட்டு வரும் நடப்பு யுகத்தில் படித்த இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை உற்சாகம் மட்டுமின்றி நன்னெறிகளின் அடிப்படையிலான கவனத்துடன் அணுக வேண்டும் என அவர் தமது உரையில் கூறினார். டிஜிட்டல் வசதிகளால் செயல்திறன் அதிகரிக்கலாம் என்றாலும் சுய சிந்தனையும் சமூகத்துடனான தொடர்புகளும் அற்றுப்போவதை அனுமதிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். மனப்பாட பழக்கத்தில் இருந்து மாணவர்களை விடுவித்து அறிவுசார் சிந்தனையை தூண்டுவதே 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்றும் கல்வியில் குறுகிய எல்லைகளை களைந்து பல்துறை கற்றல் மற்றும் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்க இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். படிப்பு முடிக்கும் மாணவர்கள் 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் தூதுவர்களாக செயல்பட்டு கல்வித்தாகம், புதுமையாக்கம் மற்றும் தகைசால் உணர்வை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் NAAC A+ அங்கீகாரம் பெற்றுள்ளதையும் 113 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டு இருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 28 பேராசிரியர்கள் உலகின் 2% முன்னணி விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் கூறினார். பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், மாநில கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் உறுப்பினர் திரு சதீஷ் ரெட்டி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்ததை ஒட்டி கம்பன் கலையரங்கில் அவருக்கு பொது வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தொன்மையான நாகரிகம் மட்டுமின்றி அன்பு, அரவணைப்பு போன்ற நிரந்தர மாண்புகளை உலகிற்கு பறைசாற்றும் நகரமாகவும் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் வரவேற்பு விழாவில் பேசுகையில் கூறினார். பழங்காலத்தில் இருந்தே கலாச்சார மேன்மையை பாதுகாக்கும் நகரம் புதுச்சேரி என்றும் இன்று வரை புதுச்சேரி தன் தனித்துவ அடையாளத்தை பராமரித்து அனைத்து பிரிவு மக்களையும் வரவேற்கும் நகரமாக திகழ்வது பாராட்டக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் மீது அளப்பரிய பாசம் கொண்டவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் தமிழே மிக தொன்மையான மொழி என வானொலி உரையில் பிரதமர் பறைசாற்றியதே இதற்கு சான்றாகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். இத்தகைய பாசம் காரணமாகவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு அதிக அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் சாவிகளை குடியரசு துணைத் தலைவர் விழாவின் போது பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். பின்னர் பாரதியார் நினைவகத்தில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பெட்டிட் செமினார் CBSE பள்ளியில் மேல்நிலை பள்ளி கட்டடத்தை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் அனைத்து படிப்புகளிலும் உள்ளூர் மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று குடியரசு துணைத் தலைவரிடம் மனு கொடுத்தார். இதுகுறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் 50% இடங்கள் மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 25% இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுவதையும் அவர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முன்பு 18% இடங்கள் உள்ளூர் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்ததும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.